தன் அம்மாவின் சங்கிலி தனக்குத்தான் சொந்தம். தாய் சொத்து பொண்ணுக்குத்தான். அதை எப்படி நீ உன் மகள் கழுத்தில் போட்டு அழகு பார்க்கலாம்? அது எனக்கு வேண்டும் என்று சண்டைக்கு வந்துவிட்டாள் பொன்னம்மா. 10 பவுன் தனசேகரனுக்கு சாதாரணம்தான். ஆனால் அவருடைய அம்மாவின் கழுத்தில் கல்யாணம் ஆன நாள் முதலாய் சாகும் வரை கழுத்திலேயே தவழ்ந்ததாயிற்றே. அம்மாவின் நினைவாய் அந்த சங்கிலி ஒன்றாவது இருக்கட்டும். அந்த பொன்னம்மாவிடம் கொடுத்தால் அதை அவள் கணவன் கனகசபை விற்று காசாக்கி விடுவார். வேண்டுமென்றால் அதற்கான பணம் வேண்டுமானாலும் தருகிறேன் என்று சொல்லி பார்த்தார். பொன்னம்மா காதலியே வாங்கி கொள்ளவில்லை. தனக்கு அந்த சங்கிலிதான் வேண்டும். இல்லாவிட்டால் பஞ்சாயத்தில் கொண்டு போய் நிறுத்தி விடுவேன் என்று சபதம் போட்டு ஊரை கூட்டி அந்த 10 பவுன் சங்கிலியோடு தான் நகர்ந்தாள். அதன் பிறகு இந்த வீட்டு பக்கம் தலை காட்டவில்லை. தனசேகரனும் அவள் வீட்டுக்கு போவதை நிறுத்திவிட்டார். இப்படிதான் பேச்சுவார்த்தை அறுத்து போனது. இப்பொழுது பழைய உறவை புதுப்பித்துக் கொள்ள உரிமை கொண்டாட இந்த கடிதம் மூலமாய் வலை விரித்திருக்கிறாள். வைரவேல் நல்ல குணங்களை நிறைந்து நல்ல குணங்கள் நிறைந்து படித்து ஒரு வேலையில் இருந்தாலாவது போனால் போகட்டும், நம் அக்காள் மகள் தானே என்று நிர்மலாவை கட்டி வைப்பார். ஆனால் வைரவேல் அவனை எப்படிப்பட்டவன் என்று ஊர் முழுக்க உறவுக்காரர்கள் அத்தனை பேருக்கும் நன்றாய் தெரியும். தெரிந்தே கிணற்றில் குதிக்க அவர் மனம் ஒப்புமா? லட்சுமி இப்ப என்ன பண்றது? லட்சுமி சிலையாக தூண் மீது சாய்ந்திருந்தால் அப்பாவும் அம்மாவும் என்ன முடிவெடுக்கப் போகிறார்களோ என்ற பயத்தில் மார்புகள் விம்ப இதயம் வேகமாக துடிக்க நெஞ்சில் ஒரு கையை வைத்து அழுத்தி கொண்டு நின்று இருந்தாள் நிர்மலா. அந்த கடிதத்தில் தன்னை வெறுப்பேற்றக்கூடிய செய்தி வந்திருப்பது முன்கூட்டியே தெரிந்திருந்ததால் அதை அவரிடம் காட்டியிருக்கவே மாட்டாள். சொக்கு நூறாய் கிழித்தெறிந்திருப்பாள். உன் நாத்தனாருக்கு இருக்கிற நப்பாசிய பாத்தியா? அந்த பொறுக்கி பயலுக்கு நம்ம நிர்மலாவை கொடுக்குற அளவுக்கு நாம ஒன்றும் தகுதி குறைஞ்சு போயிடல. கிளிய வளர்த்து கோட்டாங்காயில தர நமக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எவ்வளவு நெஞ்செழுத்தமும் திமிரும் இருந்தா இப்படி ஒரு எண்ணம் மனசுல தோணி இருக்கும். தனசேகரனுக்கு கோபத்தில் புருவங்கள் துடித்தது, மீசை துடித்தது, மூக்கநுனியின் கண்களும் சிவப்பெரியது. கையில் இருந்த கடித உரையை 2ஆய் 4ஆய் 8ஆய் கிழித்து நிர்மலாவின் கையில் திணித்தார். நிர்மலா, இந்தாம்மா, அதை எரியிற அடுப்புல போட்டுடு. நிர்மலாவின் முகம் மலர்ந்து லட்சுமியும் இப்பொழுதுதான் நிம்மதி பெருமூச்சு விட்டாள். அக்காவின் மீது இருக்கும் இரத்த பாசத்தின் விளைவாய் எங்கே தன் ஒரே அருமை மகளை அந்த உருப்படாத பொறுக்கி வைரவேலுக்கு கட்டி தருவதற்கு சம்மதித்து விடுவாரோ என்று உள்ளுக்குள் பயந்தபடியே இருந்தார். அந்த பயமும் முழுதாய் இப்பொழுதுதான் விலகி இருந்தது. லட்சுமி, நம்ம கிட்ட இருந்து பதில் கடிதம் வராததால நிர்மலாவை கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. அதனாலதான் பதில் எழுதலன்னு எங்க அக்காவும் வைரவேலும் புரிஞ்சுப்பாங்க. எங்க அக்காவை பத்தியும் வைரவேலை பத்தியும் உனக்கு நல்லாவே தெரியும். அவங்க ஆசைப்பட்டது நிறைவேறலன்னா எதையும் செய்ய துணிஞ்சவங்க. அதனால் அதனால் நிர்மலாவை நீ ரொம்ப நாளைக்கெல்லாம் வீட்டில் வச்சிருக்க முடியாது. நாளைக்கே தரகர்கிட்ட சொல்லி வச்சுடுறேன். நல்ல இடமா வந்ததுன்னா அவ கல்யாணத்தை எவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா முடிச்சிடலாம். ஆமாங்க, அதுவும் சரிதான். லட்சுமியும் அவரோட சேர்ந்து தலையாட்டினாள். கேட்டுக்கொண்டிருந்த நிர்மலாவிற்கு பகீர் என்றது. சின்னஞ்சிறிய ஓட்டு வீடு அது. திண்ணைக்கூடம், அடுக்களை, ஒரு படுக்கை அறை, சாமியறை என கச்சிதமாக இருந்தது. பழங்காலத்து வீடு என்றாலும் உறுதியாக தெரிந்தது. அந்த வீட்டில்தான் மீனாவும் அவளுடைய அம்மாவும் வசித்து வந்தார்கள். மீனாவின் அம்மா புவனேஸ்வரி தன் இளமை பருவத்தில் மீனாவைப் போலவே அழகாக இருந்திருப்பாள் போலும். ஆனால் இப்பொழுது அடியோடு மாறி போயிருந்தாள். இளைத்து கருத்து உடல் மெலிந்து கன்னங்கள் வற்றி போய் காட்சியளித்தாள். தையல் இயந்திரத்தோடு போராடி அதில் வருகிற வருவாயை கொண்டுதான் இத்தனை வயது வரை மீனாவை வளர்த்து படிக்க வைத்து ஒரு நல்ல வேலையையும் வாங்கி தந்திருந்தாள். பகல் இரவு பாராது உழைத்து உழைத்தே அவளுடைய உடம்பு ஓடாயிருந்தது. இரத்த அழுத்தம் அதிகரித்து அடிக்கடி நெஞ்சு வலி வந்து கிழிந்து போன கைத்தறி சேலையைப் போல துவண்டு போல் கட்டிலில் கடந்தாள். மீனாவுக்கு வங்கி வேலை கிடைத்து விட்டது என்பதற்காக அவள் தன் உழைப்பை நிறுத்தவில்லை. அவள் பாட்டுக்கு தைத்து கொண்டுதான் இருந்தாள். ஒரு ரவிக்கை தைப்பதற்கு மற்றவர்கள் 12 ரூபாய் வாங்கினால்
இவள் 8 ரூபாய் தான் வாங்குவாள். தைப்பதிலும் ஒரு நளினமும் அழகும் இருக்கும். அதனாலே தெருப்பெண்கள் இவளை தான் தேடி வருவார்கள். தன் அம்மாவின் மீது மீனாவுக்கு இதனாலேயே நிறைய கோபம். அவள் எவ்வளவோ சொல்லியும் உழைப்பதை நிறுத்தவில்லை புவனேஸ்வரி. அதன் விளைவுதான் இதோ படுத்த படுக்கையில் படுத்திருக்கிறாள். நேற்று காலையில் மீனா வங்கிக்கு கிளம்பும் போது புவனேஸ்வரிக்கு நெஞ்சு வலி வந்துவிட்டது. ஒரு ஆட்டோ கொண்டு வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போய் மருத்துவரிடம் பரிசோதித்து ஊசி போட்டு மாத்திரை மருந்து பாட்டில்களை வாங்கி கொண்டு நேற்று முழுக்க மருத்துவமனையில் மருத்துவரின் கண்காணிப்பிலேயே இருந்துவிட்டு இன்று அதிகாலை தான் வீட்டிற்கு திரும்பி இருந்தார்கள். புவனேஸ்வரி எவ்வளவோ கெஞ்சி கேட்டும் கூட மீனா இன்றைக்கு வங்கிக்கு போகவில்லை. விடுப்பு எழுதி கொடுத்து அனுப்பிவிட்டாள். கட்டிலுக்கு கீழே புவனேஸ்வரியின் தலைமாட்டில் அமர்ந்திருந்தாள். கையில் ஒரு தட்டு இருந்தது. தட்டில் மல்லிகை பூவாட்டம் 2 இட்லிகளும் துளி சர்க்கரையும் இருந்தது. இட்லியை பிட்டு சர்க்கரையை தொட்டு புவனேஸ்வரிக்கு ஊட்டி கொண்டிருந்தாள். குழு விழுந்த கண்கள், நோயின் ஆதிக்கம் கண்களுக்கு கீழே கருவளையமிட்டு இருந்தது. ஆனால் அந்த கண்களில் தான் எத்தனை ஏக்கம், பாசம், பரிதவிப்பு. கண்களில் நீர் கசிய வாஞ்சையோடு மீனாவையே பார்த்து கொண்டிருந்தாள் புவனேஸ்வரி. மீனா, போதும், என்னால சாப்பிட முடியல. இன்னும் ஒரே ஒரு இட்லி தாம்மா, எப்படியாவது சாப்பிட்டுடுமா. என்னால முடியாது. நீ இப்படி சாப்பிட முடியலன்னு அடம் பிடிச்சா என்ன ஆகும் தெரியுமா? உடம்புல தெம்பே இல்லாம போயிடும். மறுபடியும் எழுந்து நடமாடணும். எனக்கு முன்ன மாதிரி வாய்க்கு ருசியா சமைச்சு போடணும். ஆசை இருக்கா இல்லையா? உனக்கு ஆசை இருக்குதோ இல்லையோ, எனக்கு ஆசை இருக்கு. தயவு செஞ்சு சொன்ன பச்சை கேளுமா. இட்லியை பிட்டு சர்க்கரையை தொட்டு புவனேஸ்வரின் வாயில் திணித்தாள். வயிற்றை குமட்டியதையும் மீறி சிரமத்தோடு அதை மென்று விழுங்கினாள். அம்மா, நீ இப்பதான் சமத்து. புவனேஸ்வரியை முழுசாய் 2 இட்லிகளை சாப்பிட வைத்துவிட்ட திருப்தியோடு கையை கழுவி விட்டு அமர்ந்தாள் மீனா. அவள் இன்னும் சாப்பிடவில்லை. புவனேஸ்வரிக்கு தர வேண்டிய மாத்திரைகளை எடுத்து கொடுத்துவிட்டு தான் சாப்பிட வேண்டும். மாத்திரைகள் இருந்த காகித உரையை எடுத்து அன்றைய காலை வேளையில் சாப்பிட வேண்டிய மாத்திரைகளையே தனியே எடுத்து புவனேஸ்வரியிடம் கொடுத்தாள். ஆற வைத்த சுடுநீரையும் கோலையில் தந்தாள். புவனேஸ்வரி ஒவ்வொரு மாத்திரையாய் வாயினுள் போட்டு விழுங்கிவிட்டு மீனாவை பார்த்தாள். மீனா, நீ சாப்பிட்டியா இல்லையா? இனிமேதான் சாப்பிடணும். முதல்ல போய் சாப்பிட்டுட்டு வா. வந்து என் பக்கத்துல உட்காரு. இன்னைக்கு என் மனசுல இருக்கிற அத்தனை ரகசியங்களையும் உன்கிட்ட கொட்டிடலாம்ங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். இப்பெல்லாம் எனக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வந்து பொட்டுன்னு போயிட்டேன்னு வச்சுக்க. உன்கிட்ட எதையுமே சொல்லலையேங்கிற உறுத்தல்லையே என்னோட ஆத்மா சாந்தி அடையாது. தழுத்தழுத்தாள். மீனாவின் விழிகள் விரிந்தது. ஆச்சரியம் ஆர்வமுமாய் புவனேஸ்வரியை பார்த்தாள். ரகசியங்களா? இத்தனை நாளா மூடி வைத்த ரகசியங்களா? என்னவா இருக்கும் அவை? நீ என்னம்மா சொல்ற? அவசரப்படாத, நிதானமா சாப்பிட்டு வா. விவரமா புரியாப்புல சொல்றேன் என்றாள் புவனேஸ்வரி. சாப்பிடுவதற்காக அடுக்கலையை நோக்கி வேகமாய் நடந்தாள் மீனா. சாப்பிட்டு முடித்து கையை அலும்பிவிட்டு புவனேஸ்வரியின் கட்டிலுக்கு கீழே வந்து அமர்ந்தாள் மீனா. மனதிற்குள் ஒருவித ஆர்வ குறுகுறுப்பு முளைத்து இருந்தது. புவனேஸ்வரியின் முகத்தையே இமைக்காது பார்த்தாள். அம்மா, ஏதோ சொல்றேன்னு சொன்னியே, தயக்கமாய் ஆரம்பித்தாள். புவனேஸ்வரி சிரமமாய் எழுந்து அமர்ந்து கொண்டு லொக்கு லொக்கு என இருமினாள். கண்களில் கசிந்த கண்ணீரை மீனாவுக்கு தெரியாமல் துடைத்து கொண்டு பேச தொடங்கினாள். மீனா, சொல்லுமா. இத்தனை நாளா நம்ம அப்பா எங்கம்மா எங்கம்மான்னு நீ கேட்குறப்ப எல்லாம் நான் என்ன பதில் சொல்லியிருக்கேன்? நம்ம அப்பா செத்து போயிட்டாருமான்னு சொல்லுவேன். அது உண்மை இல்லைம்மா. உனக்காக நான் சொன்ன ஒரே பொய் அதுதாம்மா. புவனேஸ்வரி தழுத்தழுத்தாள். அம்மா, நீ என்ன சொல்ற? மீனா திக்கென அதிர்ந்தாள். உன்னோட அப்பா உயிரோட தாம்மா இருக்காரு. அதுவும் இதே ஊர்ல. அவர் இந்த ஊர்ல தான் இருக்காருங்கிற விஷயமே எனக்கு 10 நாளைக்கு முன்னதான் தெரியும். எனக்கு நெஞ்சு வலி வர காரணமே அந்த அதிர்ச்சி தான்.
எதர்ச்சியாக காய்கறி மார்க்கெட்டுக்கு போனப்போ அவரை பார்த்தேன். அவர் என்ன பார்த்தாரான்னு தெரியாது. அவர் கண்ணுல படாம நழுவி ஓடி வந்துட்டேன். ஏம்மா அப்படி செஞ்ச? காரணமா தான். புவனேஸ்வரி பெருமூச்சு விட்டாள். என்னோட அப்பா உயிரோட இருக்காருன்னு கேள்விப்படுறப்ப சந்தோஷமா இருக்கு. அதே சமயம் இத்தனை நாளா உன்னையும் என்னையும் தனிமையில கஷ்டத்துல தவிக்க விட்டுட்டு பிரிஞ்சு இருந்தவரை எப்படிம்மா சந்தோஷமா அப்பான்னு கூப்பிட்டு பாசத்தோடு ஏத்துக்க முடியும்? உனக்கும் அவருக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா நான் என்னம்மா பாவம் செஞ்சேன்? இத்தனை நாளா என்ன ஒரு தடவை கூட வந்து பார்த்ததில்லையே. அது கூட பரவாயில்ல. எட்டி நின்னாவது என் வளர்ச்சிய ரசிச்சு இருக்கலாமே. மீனா தன்னுடைய விரக்தியையும் ஏக்கத்தையும் வார்த்தைகளில் காட்டினாள். மீனா, உன் கோபம் எனக்கு புரியுது. நீ நினைக்கிறப்பல உன்னோட அப்பா மோசமானவர் இல்ல. சினிமாவிலையும் கதைகளிலும் வர்றது போல என்னை ஏமாத்திட்டு ஓடி போகவும் இல்ல. இன்னும் சொல்லணும்னா நீ பிறந்தது கூட அவருக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா இத்தனை நாளா உன்னையும் என்னையும் தவிக்க விட்டிருக்க மாட்டாரு. புவனேஸ்வரி என்ன பேசுகிறாள் என்றே புரியவில்லை மீனாவுக்கு. தன் அம்மாவின் உடம்பு முடியாமல் போனதில் சித்தம் கலங்கிவிட்டதோ என்று கூட தோன்றியது. ஒரு வினோத உருவத்தை பார்ப்பதைப் போல அம்மாவை பார்த்தாள். என்னம்மா குழப்புற? வழக்கமா ஆம்பளைங்க தான் காதலிச்சா பொண்ணை ஏமாத்துவாங்க. ஆனா என்னோட விஷயத்துல என்ன உயிருக்கு உயிரை காதலிச்ச அவரை, எனக்காக எல்லாத்தையும் உதறி எறிய தயாரா இருந்த அவரை நான் தாம்மா ஏமாத்தினேன். கண்களில் நீர் வழிய பெருமூச்சு விட்டாள் புவனேஸ்வரி. பிறகு தன்னுடைய மனசுக்குள்ளேயே பூட்டி வைத்திருந்த தன் கடந்த கால வாழ்க்கை ரகசியத்தை சொல்லத் தொடங்கினாள். மீனா, சின்ன வயசுலயே அம்மாவையும் அப்பாவையும் பறி கொடுத்துட்டு அத்தையோட அரவணைப்புல வளர்ந்தவனா. அப்போ எங்க வீட்ல பக்கத்துல இருந்த ஆசிரியர் பயிற்சி பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கிட்டு இருந்த சேகருக்கு எனக்கும் காதல் அரும்பிடுச்சு. சேகர் என்ன உயிர்க்கூறா காதலிச்சாரு. அதை விட பல மடங்கு நான் அவரை நேசிச்சேன். எங்க காதல் யாருக்கும் தெரியாமலே அதிவேகமா வளர ஆரம்பிச்சது. ஒரு நாள் சூழ்நிலை சந்தர்ப்பமும் எங்களுக்கு சாதகமா அமைஞ்சது. நான் என்னையே சேகர்கிட்ட கொடுத்துட்டேன். அதன் விளைவா நான் கர்ப்பமானேன். அந்த நேரம் சேகரோட படிப்பும் முடிஞ்சிருந்தது. 2 பேரும் விஷயத்த என் அத்தை கிட்ட சொல்லிடலாம்ங்கிற முடிவுக்கு வந்தோம். எங்க அத்தை விஷயத்தை கேட்டதும் கண்ணா பின்னான்னு கத்துனாங்க. குடும்ப கௌரவத்தையே குழி தோண்டி புதைச்சிட்டியே பாவின்னு என்னை அடிச்சு அறைக்குள்ளேயே தள்ளி பூட்டி வச்சாங்க. என் கர்ப்பத்தை கலைச்சி என்னை வேற இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கவும் ஏற்பாடு பண்ணாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அத்தையோ விருப்பப்படி சேகர மறக்கிறது, என் வயித்துல வளர்ற கருவை அழிக்கிறதும் மகா பாவமா முடியாத காரியமா தோணுச்சு. அத்தையா சேகரானுங்கிற போராட்டத்துல எனக்கு சேகர் தான் வேணுங்கிற முடிவோடு அத்தை கண்ணுல மண்ணை தூவிட்டு சேகரோட ஓடி வந்து விட்டேன். ஒரு கோவில்ல வச்சு என் கழுத்துல தாலி கட்டி அவங்க வீட்டுக்கு மாலையும் கழுத்துமா கூட்டிட்டு போனார். என்ன அவரோட வீட்டுல பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எங்க 2 பேரும் மூஞ்சிலையும் காரி துப்பி கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி கதவை தாள் போட்டுட்டாங்க. எனக்கு அழுக அழுகையா வந்துச்சு. நாம தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுச்சு. சேகர் மனம் தளரல. என்ன அதே ஊர்ல ஒரு வீட்டை வாடகைக்கு பிடிச்சி குடி வச்சாரு. அப்போ நீ என் வயசுல 5 மாசம். நானும் அவரும் ரொம்ப சந்தோஷமா குடுத்தனம் நடத்தினாலும் அவரை அவங்க வீட்டார்கிட்ட இருந்து பிரிச்சிட்டோம்ங்கிற உறுத்தல் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் அவர் வெளியூர் போயிருந்த சமயம் அவரோட அப்பாவும் அம்மாவும் என்னை தேடி வந்தாங்க. சேகர் என்ன காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டதால சேகரோட அக்காவும் மாப்பிள்ளையே அமைய மாட்டேங்குதுன்னு வரவங்க எல்லாம் தம்பிக்காரனே இப்படின்னா அக்கா மட்டும் உத்தமியாகவா இருக்க போறான்னு சொல்லி போய்கிட்டே இருக்காங்கன்னு அழுதாங்க. எங்க பிள்ளைய விட்டுருமா, அவனை மறந்துடுமா, எங்கேயாவது ஒரு அடியா விலகி போயிடுமா, நீ இதுக்கு சம்மதிக்கலனா எங்க வீட்டுல விஷத்தை குடிச்சு 3 பேரும் செத்துடுவோம், அப்புறம் உன் விருப்பம்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போயிட்டாங்க. அவங்கள நினைச்சாலும் பரிதாபமா தான் இருந்தது. ராத்திரி முழுக்க யோசிச்சேன். திரும்ப திரும்ப அவங்களோட அழுகுரல் தான் காதுக்குள்ள ஒலிச்சது. நம்மால 3 பேரோட உயிர் போகணுமா? வேணாம், வேண்டவே வேணாம்னு
சேகர் வீடு திரும்புறதுக்குள்ளேயே அந்த வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டேன். அத்தைக்கிட்டேயே திரும்பி போக பயமா இருந்துச்சு. அங்க போனா திரும்பவும் சேகர் என்னை தேடி வந்துருவாருங்கிற நினைப்பும் என்ன அங்க திரும்பி போக விடல. எங்கே போறதுன்னு தெரியாம கால் போன போக்குல நடந்தேன். ஒரு இடத்துல அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். என்ன கர்ப்பிணின்னு இறக்கப்பட்டு யாரோ ஒரு புண்ணியவான் ஒரு அனாத ஆசிரமத்துல கொண்டு போய் சேர்த்துட்டாரு. அந்த ஆசிரமத்துல தான் நீ பொறந்த. அந்த ஆசிரமத்துல தான் என்ன தையல் கத்து தந்தாங்க. உனக்கு 5 வயசானப்போ ஒரு கையில உன்னையும் இன்னொரு கையில தையல் மிஷினோடையும் அந்த ஆசிரமத்தை விட்டு வெளியேறி தனியா வாழத் தொடங்கிட்டு உன்னை எப்படியாவது படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு வெறியோட உழைச்சேன். இதோ உன்னை இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேன். ஆனாலும் என் மனசுக்குள்ள ஒரே ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே தான் இருந்தது. சேகர, அதாம்மா, உன்னோட அப்பாவை மறுபடியும் ஒரே ஒரு தடவை சந்திக்க மாட்டோமான்னு துடிச்சுக்கிட்டே இருந்தேன். என் துடிப்பு வீண் போகல. உன்னோட அப்பாவை பார்த்துட்டேம்மா. மறுபடியும் புவனேஸ்வரி மூச்சு வாங்கினாள். மகளிடம் தன் மனசுமையை இறக்கி வைத்து விட்டோம் என்கிற சந்தோஷம் கண்களில் வழிந்தது. அம்மா, இத்தனை வருஷங்களா ஏம்மா இதையெல்லாம் என்கிட்ட சொல்லாம மறைச்ச? கண்ணீர் பெருக்கெடுக்க புவனேஸ்வரி கட்டி கொண்டாள் மீனா. உன்னோட அப்பாவை இதே ஊர்ல 10 நாளைக்கு முன்னாடி தான் காய்கறி மார்க்கெட்ல வச்சு பார்த்தேன். அவரை பார்த்ததும் ஓடி போய் அவரை கட்டி அணைச்சு அழுகணும்னு தோணுச்சு. ஆனா முடியல. என்னால அவரை நெருங்க முடியல. கால் ரெண்டும் பின்னிக்கிட்டு ஏதோ ஒரு உணர்வு என்னை கட்டி போட்டுடுச்சு. அவரும் இதே ஊர்ல தான் இருக்காருங்கிற சந்தோஷமே என்னோட நெஞ்ச அடைத்தது. ஒரு காய்கறி கடைக்காரிக்கிட்ட நைஸா பேசி அவரை பத்தி விசாரிச்சேன். அவர் இந்த ஊர் பள்ளிக்கூடத்துல வாத்தியாராகவும் அவரோட மனைவியும் வேறொரு பள்ளிக்கூடத்துல தையல் டீச்சராகவும் இருக்கிறதாகவும் அவளுக்கு நிர்மலான்ற ஒரு பொண்ணு இருக்கிறதாகவும் சொன்னா. நம்மால அவரோட குடும்பத்துல மறுபடியும் குழப்பம் வர வேணாம்னு அவரோட கண்ணுல படாம விலகி வந்துட்டேன். சொல்லிக்கொண்டே போன புவனேஸ்வரி சட்டென்னு பேச்சை நிறுத்திவிட்டு மீனாவின் முகம் பார்த்தாள். மீனா, நீ சொல்லுமா, நான் பண்ணினதெல்லாம் தப்பாம்மா? இல்லம்மா, அது போதும் எனக்கு. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டதானே எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதே போல உன்னோட அப்பாவும் என்னை புரிஞ்சுக்கிட்டு நீ பண்ணினது தப்பே இல்லைன்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாருன்னா நான் நிம்மதியா கண்ணை மூடுவேன் மீனா. தழுத்தழுத்தாள். அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. மீனா, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணித்தரன நீ. என்ன சத்தியம்மா? என்னைக்காச்சும் ஒரு நாள் உன்னோட அப்பாவே இந்த வீட்டு படியேறி வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுவரை நீ அவரை தேடி அலைய பொறுமையா இருப்பியா? கண்ணீர் வழிய கேட்க, கண்டிப்பா இருப்பேம்மா என்றாள் மீனா. மீனா, கூப்பிட்ட குரலுக்கு திரும்பி பார்த்தாள் மீனா. அவளுடைய இருக்கைக்கு பின்னால் தெத்துப்பல் தெரிய சிரித்தபடி நின்று இருந்தான் ஆதித். கருப்பு பேண்ட், சிவப்பு டிஷர்ட், மிக அழகாய் தெரிந்தான். அடட, ஆதித் சாரா? குட் மார்னிங். தலையை சாய்த்து சிரித்தாள் மீனா. குட் மார்னிங் மீனா. ஆமா, ஏன் 2 நாளா வேலைக்கு வரல? உடம்பு முடியல உங்களுக்கா? என்னங்க ஆச்சு? பதறினான். மேலே சுழலும் ஃபேன் காற்றில் அவளுடைய முந்தானியை பறந்து வந்து அவன் மேலே உரசியது. ஆதித்துக்கு குறுகுறுப்பாய் இருந்தது. எனக்கு ஒன்றும் இல்லை, அம்மாவுக்குங்க. டாக்டர் கிட்ட காட்டினீங்களா? டாக்டர் கிட்ட காட்டி மருந்து மாத்திரைகள் எல்லாம் வாங்கி கொடுத்து பக்கத்திலேயே இருந்து கவனிச்சுட்டு தான் வரேன். இப்போ கொஞ்சம் தேவலாம். தலையை ஆட்டி ஆட்டி பேசிய போது காதுகளில் அணிந்திருந்த ஜிமிக்கி அழகாய் ஆடியதை ரசித்தான் ஆதித். 2 நாளா நீங்க வராததால ஒரே போருங்க. அப்படியா? விழிகள் விரிய புருவம் உயர்த்தி பெருமிதம் மின்ன சிரித்தாள். பிறகு மெல்லிய குரல், ஆதித், நீங்க சீட்ல போய் உட்காருங்க. சோடா புட்டி நம்ம பேசுறதையே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. மேனேஜர் கிட்ட போய் வத்தி வச்சிடும். நாம அப்புறமா பேசலாமா என்றாள். திரும்பி பார்த்தான். சோடா புட்டி என்ற திரு நாமத்துக்குரிய கிளர்க் சபாபதி இவர்களையே வெறித்து பார்த்தபடி இருந்தது. புரிந்தது. மௌனமாய் தன் இருக்கையை நோக்கி நடந்தான்.
மீனாவிடம் என் மனம் திறந்து எப்பொழுது பேசப் போகிறேன்? அந்த நாள் எப்பொழுது வரும்? எண்ணங்கள் அலைபாய்ந்தது. ஒரு வழியாய் அந்த எண்ணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு தன் வேலையில் கவனத்தை செலுத்தத் தொடங்கினான். மாமா, நாங்க உங்களுக்கு லெட்டர் போட்டு 10 நாள் ஆகுது. அது கொடுத்தாச்சா இல்லையா? பதிலே காணோம். அதான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போறதுக்காக வந்தேன் என்றான் வைரவேல். அப்பொழுதுதான் வந்திருந்ததான் ஒரு கூடை நிறைய திராட்சை, ஆப்பிள், ஜாங்கிரி, அல்வா, மல்லிகைப்பூ என நிறைய வாங்கி வந்திருந்தான்.